கேட்கிறவங்க தேவை. அவர்கிட்ட பேசுறவங்களை விட பொறுமையா அவரிடத்துல கேட்கிறவங்க தேவை. சாமுவேல் சொன்னார், சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். நாம என்ன தெரியுமா பண்றோம்? நிறைய நேரத்துல நாம பேசுறோம், நாம சொல்றோம், அது செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. ஒரு நாளாவது என் வாழ்க்கையில் அவருடைய திட்டம் என்ன? சாமுவேல் சின்ன பையன் சொன்னாரு, சொல்லுங்க கர்த்தாவே. ஆண்டவர் பேச விரும்புறாருங்க, உங்ககிட்ட பேச விரும்புறார். கவனமாய் கேளுங்கள், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். அண்ணாவுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. அல்லேலூயா. ஒன்று, ஆண்டவரிடத்துல திரும்பணும். ரெண்டாவது சொல்றார் பாருங்க, எசேக்கியேல் 36:33 சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். எப்ப ஆண்டவர் நம்மளை கட்டி எழுப்ப முடியும்னா, அசுத்தத்தில் நம்மளை கர்த்தர் கட்டி எழுப்ப முடியாது. கவனிங்க இந்த வார்த்தைகளை. அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் எப்படி வேணும்னாலும் இருப்பேன் பிரதர், எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணி ஒரு வார்த்தையை சொல்லுங்க, நடக்கவே நடக்காது. அது ஒரு மாய்மாலம், அது ஒரு ஏமாற்று. நீங்க நல்லா, நீங்க எப்படி வேணாலும் இருங்க பிரதர், இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன்னு யாராவது சொன்னா கேட்காதீங்க. உங்க ஆசீர்வாதம் உங்க மேல, உங்க ஆசீர்வாதம் உங்களால தான். அசுத்தத்தோடு கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப முடியாது. யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக நினிவே பட்டணத்திற்கு ஒரு செய்தி அனுப்பப்படுகிறது. 40 நாள்ல நினிவே என்ன பண்ண போறது? கவிழ்க்கப்பட. அப்படின்னா நினிவே பட்டணம் இடிக்கப்பட போகுது. உங்க வாழ்க்கையே இல்லாம போக போகுது. நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை, உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனையில நீங்க சாகணுங்கிறது கர்த்தருடைய திட்டம் அல்ல. நீ மனம் திரும்பணும், நீ பரிசுத்தப்படணும், நீ உன் அசுத்தத்தை எல்லாம் மாற்றணும். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா பைபிள் ஒரு காரியம் சொல்லுது, இன்னைக்கு நீ பரிசுத்தப்படுத்தினா நாளைக்கு நீ அற்புதத்தை பார்ப்ப. ஆமே. நினிவே பட்டணத்தில் இந்த செய்தி போன உடனே பைபிள் அழகா சொல்லுது, நினிவே பட்டணத்துல ராஜாவிலிருந்து ஆட்டுக்குட்டி வரையிலும், அப்படின்னா மிருக ஜீவன்கள் வரையிலும் தண்ணி குடிக்காம, அப்பம் சாப்பிடாம தங்களை தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தினார்கள், ரெட்டுடுத்தி அமர்ந்தார்கள். ஆண்டவர் அவங்க இருதயத்தை பார்க்கிறாரு, பார்த்து சொல்றாரு, அவர்கள் உண்மையிலேயே தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகினார்கள். அப்படின்னா அசுத்தங்களை மாற்றினாங்க, அவங்க வாழ்க்கையில் இருந்த தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை மாற்றினாங்க அப்படின்னு கர்த்தர் கண்டு அவர்களுக்கு செய்யவிருந்த தீமையை செய்யாமல் இருந்தார். கவனிக்கிறீங்களா? 40 நாள்ல கவிழ்க்கப்பட வேண்டிய, 40 நாள்ல இடித்து நாசமா போக வேண்டிய நினிவே, அது எப்படி வேணும்னாலும் ஆயிருக்கலாம். ஒருவேளை நினிவே பட்டணத்தை தண்ணீர் சூழ்ந்து கொண்டு, ஆண்டவரால் எப்படி எதங்க செய்ய முடியாது. அப்படியே தண்ணிக்கு லைட் அப்படி கட்டளை கொடுத்தாருன்னா மொத்தம் க்ளோஸ். வானத்திலிருந்து அக்கினி இறக்குன சோதம் குமாராவில் அக்கினி விழுந்தது போல வானத்திலிருந்து அக்கினி வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு விதத்தில் அந்த தேசத்திற்கு ஒரு அழிவு, ஒரு கவிழ்ப்பு, ஒரு இடிக்கப்படுகிற அனுபவம் வரப்போகிறது என்ற செய்தி கேட்ட உடனே எல்லாம் மனம் திரும்பிட்டான். ஐயோ, எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரை யாரும் ஏமாற்ற முடியாது. வாயில் அவங்க சொல்லல, பைபிள் தெளிவா சொல்ல, அவங்க உண்மையிலேயே மனம் திரும்பினார்கள் என்று கர்த்தர் கண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். நினிவே மறுபடியும் கட்டப்பட்ட. 40 நாள்ல முடிய போகுது, செய்தி வந்துருச்சு. இல்லை, கர்த்தர் நம்மளை முடிய வைக்கிறவர் அல்ல, இடிச்சு போடுறவர் அல்ல, மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர். ஒன்று செய்யுங்க, உங்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கடைசியில் பாருங்க, எரேமியா 42:10. நீங்கள் வாசிங்கம்மா, வாசி ஜெபம் பண்ணிடும். இந்த தேசத்தில் தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். கவனிங்க, தரித்திருக்கிற அனுபவம்.
ஆண்டவர் ஒரு தேசத்தில், ஒரு சபையில், ஒரு குடும்பத்தில், ஒரு வாழ்க்கையில் நம்மை நாட்டி இருக்கிறார் என்றால் நாம் தரித்திருக்க வேண்டும். நமக்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா அந்த பொறுப்புல உண்மையா தரித்திருந்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன், கட்டி எழுப்புவேன். கவனிங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. எங்க இருக்க வேண்டியவங்க எங்க இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தில் உங்களை நிறுத்தினாருன்னா அதுல நிலைத்திருங்கள். யோவான் 15வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றார், என்னில் நிலைத்திராதவன் கனி கொடுக்க முடியாது, அவன் வாழ்க்கை கட்டப்பட முடியாது. இயேசுவில் நிலைத்திருங்கள், வார்த்தையில் நிலைத்திருங்கள், அவருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருங்கள், அவரை ஆராதிக்கிறதுல நிலைத்திருங்கள், பரிசுத்தத்தில் நிலைத்திருங்கள், சொல்லிக்கொண்டே போகலாம், அர்ப்பணிப்பில் நிலைத்திருங்கள், உடன்படிக்கையில் நிலைத்திருங்கள். நீங்கள் அவர் சொன்ன இந்த தேசத்தில் நிலைத்திருந்தால் உங்களை கர்த்தர் கட்டுவார், கட்டி எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, கொஞ்ச நாள் இங்க, கொஞ்ச நாள் அங்க, கொஞ்ச நாள் அப்படி, கொஞ்ச நாள் இப்படி இல்லைங்க. ஒரு இடத்துல நிக்கிற மரம் தான் என்ன ஆகுன்னா கனி கொடுக்க முடியும். ஆமா, கொஞ்சம் வளர்ந்துருச்சு, அதனால என்ன பண்ணுவோம், நமக்கு இங்க நிக்கிறத விட அங்க போறது, புடுங்கி அங்க போச்சா திரும்ப என்ன ஆகணும்னா அந்த இலையெல்லாம் கரிஞ்சி திரும்ப அந்த மண்ணு செட் ஆகணும், திரும்ப வேர் போடணும், திரும்ப அங்க கொஞ்சம் ஆண்டவர் கிருபையா இறங்கி துளிர் விட்டோம்னா அங்க இருந்து புடுங்கப்பட்டு இன்னொரு இடத்துல. ஒரு நாள் கர்த்தர் நம்மளை கட்டி எழுப்ப முடியாது. நிலைத்திருக்கிறான், தேவ பிரசன்னத்தில் நிலைத்திருக்கிற மனிதனை தான் கர்த்தர் கட்டி எழுப்ப முடியும். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? இடிந்த உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். அந்த வார்த்தையை சொல்லுங்க, மறுபடியும். சத்தமா சொல்லுங்கள், மறுபடியும் கர்த்தர் என்னை கட்டுவார், கர்த்தர் என்னை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. எனது கூடாரத்தை மகிழ்வால் நிரப்பிடுவார், தவிப்பும் சஞ்சலமும் ஓடி போகுமே. எனது கூடாரத்தை மகிழ்வால் நிரப்பிடுவார், தவிப்பும் சஞ்சலமும். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்கள், எனது கூடாரத்தை மகிழ்வால் நிரப்பிடுவார், தவிப்பும் சஞ்சலமும் ஓடி போகுமே. ஆமென். இடிந்த என் வாழ்வை கட்டி எழுப்புவார், உன் போன்ற நிலை பெறுமே. இடிந்த என் வாழ்வை கட்டி எழுப்புவார், உன் போன்ற நிலை பெறுமே. எல்லாரும் இணைந்தே, சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவே. சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவே. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் இழந்தவை எல்லாம் நான் திருப்பிக் கொள்ளுவே. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் இழந்தவை எல்லாம் நான் திருப்பிக் கொள்ளுவே. சிறிதானாலும் அது பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவே. சிறிதானாலும் அது பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவே. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, பார்க்கலாம். ஆண்டவரே, இஸ்ரவேலே, கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தா என்னிடத்தில் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு. சொல்லுங்க, அப்பா இன்னைக்கு உங்க பிரசன்னத்துக்கு நான் திரும்ப வரேன், உங்க ஆண்டவருடைய அன்புக்கு திரும்ப வரேன். அன்னைக்கு இளைய குமாரன் ஆமென் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் திரும்ப வந்த போது அவனுடைய வாழ்வு திரும்ப கட்டி எழுப்பப்பட்டது. இடிக்கப்பட்ட வாழ்வு, இளைய குமாரனுடைய வாழ்வு திரும்பி கட்டி எழுப்பப்பட்டது போல இன்னைக்கு தேவ சமூகத்தில் திரும்ப வருகிற, தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை கட்டி எழுப்புவார். மறுபடியும் நீ கட்டப்படுவாய். கர்த்தர் உன்னை கட்டுவிப்பார். அசுத்தங்களை எல்லாம் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பாவங்கள் அற கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர். இல்ல வாய் திறந்து சொல்லுங்கள், என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒருபோதும் தரிசிக்க முடியாது. அதனால தாப்பா உங்க பிரசன்னத்தை உணர முடியல. என் அக்கிரமங்களை என்னை விட்டு மாற்றுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பின போது, அசுத்தத்திலிருந்து வெளியே வந்த போது, கர்த்தரிடத்தில் திரும்பும் போது அது எப்படி
கட்டி எழுப்பப்பட்டதோ அப்படியே அப்படியே நகரம் தன் மண் மேட்டில் திரும்ப நிலை பெறும். முன்போல நிலை பெறும், முன்போல நிலை பெறும், முன்போல நிலை பெறும். நன்றி ஆண்டவரே, கர்த்தர் உங்களை நாட்டி இருக்கிற தேசத்தில், கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிற தேசத்தில் நிலைத்திருக்கணும். 2 கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு. நிலைத்திருக்கிற அதிகாரத்தை தாங்கப்பா. நகோமியை கர்த்தர் பெத்லெகேமில் நாட்டினார். நகோமி என்ன பண்ணாங்க? குடும்பத்தோட சேர்ந்து மோவாபுக்கு போனாங்க. அவ வாழ்க்கை இடிக்கப்பட்டதுங்க. நீங்க மோவாப், எகிப்து, பாபிலோ இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க வச்சிருக்கிறாரு. திரும்ப நீங்க போனீங்கன்னா வாழ்வு இடிக்கப்படும். கணவனை இழந்தாள், 2 பிள்ளைங்களை இழந்தா. ஆனா ஒரு நாள் தீர்மானம் பண்ணினா, நான் திரும்ப பெத்லெகேமுக்கு போறேன். பெத்லெகேமுக்கு திரும்ப வந்தவள், பைபிள் சொல்லுது, அவள் வீடு கட்டப்பட்டது. மறுபடியும் நகோமியுடைய குடும்பம் கட்டப்பட்டது. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அப்படிப்பட்டு வாழ்விழந்து, நெருக்கப்பட்டு, சொந்தங்களை இழந்து, குடும்பங்களை இழந்து, பிசினஸை இழந்து, ஆண்டவர் திரும்ப தேவ சமூகத்திலே நிலைத்திருக்க விரும்புகிற, பெத்லெகேமிலே நிலைத்திருக்க விரும்புகிற ஒவ்வொருடைய வாழ்வுகளும் மறுபடியும் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படட்டும். ஆமென், ஆமென், ஆமென். தகப்பனே, இந்த மாதத்துக்கு அல்ல ஆண்டவரே, இன்றிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் உம்மாலே கட்டப்பட்டு உயர்த்தப்படுவார்களாக. இஸ்ரவேலனும் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். நான் உன்னை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே பரிசுத்த திருவிருந்து ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க.